இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ நாளைக்கு வந்து ராஞ்சியில் வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. விராட் கோலி அண்ட் எம்எஸ் தோனி 2 பேரும் வந்து ஒரு காரில் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்திருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ நாளைக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. இந்த டைம் அவர் கூட ஆடுறதுக்கு சுப்மன் கில் கிடையாது. ஒரு இன்ஜுரி ஃபேக்டர்னால அவர் மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துருவார். நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்துருவார். நம்பர் 4 ஸ்ரேயா ஷேரும் ஒரு இன்ஜுரி கன்சர்னில் இருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்துருவார். நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா கேப்டன் கேஎல் ராகுல் இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸை கேப்டன் பண்ணுறாரு. நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா வந்துருவார். நம்பர் 7ல அந்த ஒரு ஹர்திக் பாண்டியா இல்லாதனால நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டராக வந்து எடுத்திருக்காங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷித் ராணா வந்துருவார். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ். தென் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் வந்து அர்ஷதீப் சிங் வந்துருவார். 11ல் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா வந்துருவார். ஸோ இதுதான் இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸை நீங்கள் ஆப்வியஸ்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.